வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். போன வீடியோவில் ஒரு மெயில்னா என்ன, கம் ப்ரொஃபஷ்னல் மெயிலிங் எப்படி பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் இமெயிலோட ஸ்ட்ரக்சர் அண்டு சப்ஜெக்ட் லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, நான் வந்து ஒரு ப்ராஜெக்டோட லீடாகவோ இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இருந்தபோது நிறைய மெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இமெயில்ஸில் சில மெயில்ஸை உடனே ஓப்பன் பண்ணுவேன், சில மெயில்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுப்பேன். சில மெயில்ஸ் பார்த்த உடனே இது இன்னும் வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக எழுதலை, இந்த அனுப்புனவங்க வந்து ப்ராப்பராக எழுதலை அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கு காரணம் என்னென்னா சப்ஜெக்ட் லைன். ஸோ சப்ஜெக்ட் லைன் ஏன் முக்கியம் அப்படின்றத பார்ட் 1ல் பார்க்கலாம். ஸோ ஒரு புக்குக்கு டைட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு டிராயிங்க்கு டிராயிங் நம்பர் இருக்கிற போல், ஒரு இமெயிலுக்கு சப்ஜெக்ட் லைன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஜெக்ட் லைனை வச்சு தான் நம்ம ஈஸியாக சப்ஜெக்ட் லைனை பார்த்தாலே அந்த இமெயிலோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த சப்ஜெக்டை பார்த்த உடனே அந்த மெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சப்ஜெக்டை பார்த்துட்டு இந்த மெயில் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, பேட் சப்ஜெக்ட் லைன்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஹாய், அப்டேட், டாக்குமெண்ட், டிராயிங், ப்ளீஸ் செக், அர்ஜென்ட்டு, இம்பார்ட்டண்ட்டு, இந்த மாதிரி சப்ஜெக்ட் லைனில் காமனாக பொதுவாக புரிஞ்சிக்க முடியாமல் எதையும் எழுதி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? சரி, அதில் எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. எந்த டிசிப்ளின், எந்த டாக்குமெண்ட்டு, எந்த ப்ராஜெக்ட்டு, எந்த என்ன ஆக்ஷன் பண்ணணும் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி சப்ஜெக்ட் எழுதுனா மெயில் எழுதுறதுக்காக வேஸ்ட்டு. ஃப்யூச்சரில் நீங்கள் தேடினாலுமே அந்த மெயிலை வச்சுட்டு ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ பேட் சப்ஜெக்ட் லைனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ குட் சப்ஜெக்ட் லைன். ஸோ ப்ரொஃபஷ்னல் சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல சப்ஜெக்டில் மெயிலோட சப்ஜெக்ட் லைனில் குறைஞ்சது இந்த 5 விஷயங்கள் இருக்கணும். 1, ப்ராஜெக்ட் நேம் இருக்கணும். செகண்டு, டாக்குமெண்ட் நம்பர் அல்லது டாக்குமெண்ட் டைட்டில் அது இருக்கணும். அப்புறம் பர்பஸ். ஓகேங்களா? ஆக்ஷன் ரெக்கார்டு, ரிவிஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 5 வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டெக்னிக்கல் query இருக்கு. அப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் நேம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டிசிப்ளின் நேம், அப்புறமா இந்த டாக்குமெண்ட் போட்டு டாக்குமெண்ட் நேம் டிக்யூ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் நேம், டிசிப்ளின், டாக்குமெண்ட் டைட்டில், ரிவிஷன் நம்பர் ஃபார் சப்மிஷன். அந்த மெயிலை பார்த்தாலே கிளியராக தெரிஞ்சிடணும். இப்போ ஒரு டெக்னிக்கல் query கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபெருலிங் ஃபிலாசபி தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன போடணும்? ப்ராஜெக்ட் நேம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெருலிங் ஃபிலாசபி ஃபீல்டு டிவைஸ் சைடு அப்படின்னு சப்ஜெக்ட் லைனில் போட்டிங்கன்னா அதை பார்க்கும் பொழுதே பளிச்சுன்னு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மெயில் ஓப்பன் பண்ணாமலே அவங்களுக்கு எதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சப்ஜெக்ட் லைன். சரி, இமெயில் ஸ்ட்ரக்சர். ப்ரொஃபஷ்னல் இமெயிலுக்கு எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எப்போதும் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்ரீட்டிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸோ சப்ஜெக்ட் லைன் போட்டிங்க, அடுத்து பாடிக்குள்ளார க்ரீட்டிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், டியர் மிஸ்டர் அவங்க நேமு, டியர் இன்ஜினியரிங் டீம். நீங்கள் வந்து ஒரு பாஸாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டீமுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, இல்லை வெண்டர் டீமுக்கு அனுப்புறீங்கன்னா டியர் வெண்டர் டீம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹாய், ஹலோ, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக எழுதுங்க. ஹாய், ஹலோன்லாம் தயவு செய்து எழுதிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து எழுதணும்? க்ரீட்டிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், டியர் மிஸ்டர், டியர் இன்ஜினியரிங் டீம், டியர் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மாதிரி க்ரீட்டிங் வேர்ட்ஸ்ன்னு போட்டு நீங்கள் கூகுளில் தேடினாலே கிடைக்கும். அதை வச்சு டிராஃப்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ அப்படின்னு ப்ரொஃபஷ்னலாக எழுதாதீங்க. அது தட்ஸ் நாட் கரெக்ட் வே. ஓகேங்களா? அது ஃப்ரெண்ட்லி வே. ஈவன் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ண போனாலும் டைரெக்டாக போனாலுமே ஹாய், ஹலோ அப்படின்லாம் பேச ஆரம்பிக்காதீங்க. நேரில் பேசும் பொழுதுமே குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லிக்கு மூவ் ஆகிக்கலாம். சரி, இப்போ மெயிலில் ரெண்டாவது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். இந்த மெயிலை எதுக்கு அனுப்புகிறோம் அதை ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸை அட்டாச் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ அண்ட் அப்ரூவலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச் த இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் ரிவிஷன் சி
ஃபார் யுவர் ரிவ்யூ அண்ட் அப்ரூவல். சிங்கிள் லைனில் மெயினோட டீட்டெயில் தெரிஞ்சிடணும். பக்கம் பக்கமாக மெயில் எழுதலாம், அது தேவை வரும்போது எழுதிக்கலாம். பட் பிகினர் லெவல்லையும் குயிக் அண்ட் ஷார்ப்பாக எழுதி முடிச்சிடுங்க. ஏன்னா மெயில் பக்கம் பக்கம் பக்கமாக எழுதுனீங்கன்னா படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டைமும் இருக்காது. நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கொண்டு போயிட்டு மெயிலில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் மெயிலில் வச்சுக்கணும். சரிங்களா? மூணாவது, தேவைப்பட்டா கண்டெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து நேற்று ஒரு மாடல் ரிவ்யூ நடந்திருக்கு. அந்த மாடல் ரிவ்யூவில் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுங்க, ஆஸ் டிஸ்கஸ்டு டியூரிங் எஸ்டர்டேஸ் மாடல் ரிவ்யூ மீட்டிங். ஓகேங்களா? அப்படி இல்லை வேற ஒரு மெயிலை பேஸ் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணோம்னா வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் இமெயில் டேட்டட். இந்த மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, நாலாவது மெயின் கண்டென்ட். இங்கே வந்து ஒரு விஷயத்த புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதுங்க. பேராகிராஃப் மாதிரி எழுதிடாதீங்க, அது படிக்க கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதி பழகிடுங்க. ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் அப்டேட்டட். ஓகே, அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. 12 நியூ டேக்ஸ் ஆடட், 3 டேக்ஸ் டெலிட்டட். அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது அடிஷ்னலாக இதால் இம்பாக்ட் கேபிள் ஷெடியூல் ரிவைஸ் பண்ணியாச்சு, இதால் வேறு என்ன டாக்குமெண்ட் அப்டேட் ஆகுது, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்டேட் ஆயிருக்கு, கேபிள் பிளாக் டயக்ராம் அப்டேட்டட். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும், படிக்கும் பொழுதும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து அஞ்சாவது ஆக்ஷன் ரெக்வயர்டு. ஸோ ப்ரொஃபஷனல் மெயிலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஆனால் என்ன பண்ணணும், யார் பண்ணணும், எப்போ பண்ணணும், அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். கைண்ட்லி இப்போ அந்த இண்டெக்ஸ் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டேன், கைண்ட்லி ரிவ்யூ அண்ட் ப்ரொவைட் யுவர் கமெண்ட்ஸ் பிஃபோர் டேட். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா செம க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வாரத்துக்குள்ளார எனக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா இன்னைக்கு டேட் 3rd ஆகஸ்ட். சரிங்களா? அப்போ நான் என்னென்னு எழுதுவேன், கைண்ட்லி ரிவ்யூ அண்ட் ப்ரொவைட் யுவர் கமெண்ட்ஸ் பிஃபோர் 8th ஆகஸ்ட் 2026. ஓகேங்களா? ஃபைனல் பார்ட்டு க்ளோசிங், தேங்க்யூ, ரிகார்ட்ஸு, பெஸ்ட் ரிகார்ட்ஸு, கைண்ட் ரிகார்ட்ஸ், இதெல்லாம் ப்ரொஃபஷனல் க்ளோசிங். தேங்க்ஸ், பை, சி யூ, இதெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ப்ராப்பராக எழுதுங்க, தேங்க்யூ, ரிகார்ட்ஸ், பெஸ்ட் ரிகார்ட்ஸ், கைண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுக்குமே நீங்கள் கூகுளில் போயிட்டு த பெஸ்ட் க்ளோசிங் ஃபார் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். உங்களுக்கு எல்லாமே இப்போ இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக ப்ரொஃபஷனல் சிக்னேச்சர், லாஸ்ட் பார்ட். ஸோ உங்கள் நேம், டெசிக்னேஷன், கம்பெனி, டிபார்ட்மெண்ட், மொபைல் நம்பர், இமெயில், வெப்சைட். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் சிக்னேச்சர் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு மெயில் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒன் மெயில் வந்து அடுத்தது பார்ட் 5. அது எப்படின்னா, ஒரே மெயிலில் மல்டி பர்பஸை எப்பயுமே அட்டாச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒன் மெயில் ஒன் பர்பஸ். ஒரே மெயிலில் டேட்டா ஷீட் ரிவ்யூ, கேபிள் ஷெடியூலு, மீட்டிங் இன்விடேஷன் மாதிரி எல்லாரையும் போட்டு குழப்பவே கூடாது. ஒரு மெயில் தெளிவாக அந்த சப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே மெயிலில் வரக்கூடாது. சரி, நம்ம வந்து இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துருவோம். கிளியர் சப்ஜெக்ட் எழுதிடுவீங்க. எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ப்ராஜெக்ட் நேம், டிசிப்ளின், அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட், அது ரிலேட்டடான query இதை சப்ஜெக்டில் போட்டுருங்க. ஸ்மால் பேராகிராஃப்ஸ் இல்லைன்னா புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க. டெட்லைனை மென்ஷன் பண்ணுங்க. அட்டாச்மெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்க. ஒரு மெயிலில் அட்டாச்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட் இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்க. அதே போல் ஒரு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி 2 times ரீட் இட் ட்வைஸ், சென்ட் ஒன்ஸ், அந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா, டேட் மென்ஷன் பண்ண டார்கெட் டேட் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி மெயிலை படிச்சிருங்க ஃபுல்லாக. ஓகேங்களா? சரி, இப்போ டூஸ் பார்த்துட்டோம். டோன்ட்ஸ், சப்ஜெக்டில் ஹாய், அப்டேட், அர்ஜென்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க. ஒரு முக்கியமான தப்பு என்னன்னா எல்லா மெயிலுக்கும் அர்ஜென்ட்னு போட்டு அனுப்பாதீங்க. எந்த மெயில் உண்மையாலுமே அர்ஜென்ட்டோ அதுக்கு மட்டும் ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன் அப்படின்னா எல்லா மெயிலுக்கும் அர்ஜென்ட்னு போட்டிங்கன்னா அவங்க உங்களோட எந்த அர்ஜென்சியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்களோட கோபம் மாதிரி அது ஆகிடும். சரிங்களா? அடுத்ததா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபுல்லாக எங்கேயுமே மெயிலில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஸ்கோல்டு பண்ணுற மாதிரி. தயவுசெய்து கேபிட்டல் லெட்டர்ஸை எக்ஸப்ட் அப்ரிவேஷன் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ரெட் கலர், க்ரீன் கலர், ஃபேன்சி ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க.
உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணணும்னா எதர் போல்டா டைப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அதை எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எமோஜிஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, இது வாட்ஸ்அப் கிடையாது. அதே போல ஷார்ட் ஃபார்ம் ப்ளீஸ்க்கு பிஎல்எஸ்ன்னு போடுறது, அதுக்கப்புறமா தேங்க்ஸ்க்கு டிஹெச்கேஎஸ் போடுறது, அப்புறம் வந்து இப்போ எண்ட் ஆஃப் டினா இஓடி அப்படின்வாங்க, அது பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? தேங்க்ஸ்க்கு டிஹெச்கேஎஸ் போடுறது, ஹாய் போடுறது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் லாங்குவேஜில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது கிராமட்டிக்கல் செக். இப்போ எல்லா மெயிலையுமே எக்ஸலண்ட்டான கிராமர் செக் வந்திருக்கு, அதை செக் பண்ணாமல் அனுப்பாதீங்க. அட்டாச்மெண்ட் கரெக்டானதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது ஒன்று. மெயில் பாடியில் எஸ்ஏ மாதிரி எழுதி வச்சிடாதீங்க. அப்புறம் ஆக்ஷன் இல்லாமல் மெயிலை அனுப்பிடாதீங்க. ஓகேங்களா? சரி, இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு அட்வைஸ். ஒரு நல்ல சப்ஜெக்ட் லைன், டிராயிங் டைட்டில் மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல இமெயில் ஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஜினியரிங் ரிப்போர்ட் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயிலை படிக்கிறவங்க ஒன் டைம் படித்த உடனே என்ன செய்யணும்னு அவங்களுக்கு உடனே புரியணும். அதுதான் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ஸோ இன்னைக்கு லெசனில் சப்ஜெக்ட் லைன் எப்படி எழுதணும், ப்ரொஃபஷனல் இமெயில் ஸ்ட்ரக்சர் என்ன, கிரீட்டிங் முதல் சிக்னேச்சர் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்னன்னு சொல்லியிருக்கோம், காமன் மிஸ்டேக்ஸு, பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அப்புறம் டிப்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்த லெசனில் மிக முக்கியமான ஒரு டாபிக் 2CC, BCC, ரிப்ளை, ரிப்ளை ஆல் மற்றும் ஃபார்வர்ட். இந்த ஒரு லெசனை சரியாக புரிஞ்சுக்கிட்டா இபிசி ப்ராஜெக்ட்ஸில் பல கம்யூனிகேஷன் மிஸ்டேக்ஸை தவிர்க்க முடியும். அடுத்த லெசனில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கமெண்ட்ல போடுங்க. நாங்கள் டைம் ஒதுக்கி அதுக்கு தனியாக வீடியோ போடுறோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத்.